ஆளுநரின் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் விஜயின் பேச்சு ஆணவத்தின் உச்சம், அதிகார திமிரின் வெளிப்பாடு என முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தாவேக அரசின் மீதான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்ததாகவும், மின்வெட்டு, விவசாயிகள் பிரச்சினை, சீரழிந்து வரும் சட்டம் ஒழுங்கு என நியாயமான கேள்விகளை எழுப்பியதோடு பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட தாவேகவினரை கூட ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய கேள்விகளுக்கு முதல்வருக்கான மாண்புகளை மறந்து ஸ்டாண்ட் அப் காமெடியன் போல முதல்வர் விஜய் உளறி கொட்டியிருக்கிறார் என கீதா ஜீவன் விமர்சித்துள்ளார். ஒரே மாதத்தில் 150 பாலியல் குற்றங்கள், கொலை, கொள்ளை என சட்டம் ஒழுங்கு சீரழிவு, மின்சாரத்துறை செயலிழப்பு, விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்டவற்றுக்கு பதில் சொல்ல வக்கற்ற முதல்வர் திமுக மீது அவதூறை அள்ளி தெளித்திருக்கிறார் என்றும் கீதா ஜீவன் சாடியுள்ளார். பாஜகவுடன் இணக்கமாக இருப்போம் என கூறிவிட்டு திமுகவை குறிவைத்து தாக்குவதிலேயே நீங்கள் யார் என்பது அம்பலப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டுள்ள கீதா ஜீவன், அமைச்சர்கள் டூயட் பாடல்களுக்கு ஆடுகிறார்கள், எம்எல்ஏக்கள் விசில் அடிக்கிறார்கள், முதல்வர் சட்டமன்றத்தில் நாடகத்தை அரங்கேற்றுகிறார். இந்த ஆட்சியில் இன்னும் என்னென்ன கொடுமைகளை எல்லாம் பார்க்க போகிறோம் என்பதை நினைக்கும் போது வேதனையாக இருக்கிறது என தெரிவித்துள்ளார். ஆளுநரின் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் விஜயின் பேச்சு ஆணவத்தின் உச்சம், அதிகார திமிரின் வெளிப்பாடு என முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தாவேக அரசின் மீதான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்ததாகவும், மின்வெட்டு, விவசாயிகள் பிரச்சினை, சீரழிந்து வரும் சட்டம் ஒழுங்கு என நியாயமான கேள்விகளை எழுப்பியதோடு பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட தாவேகவினரை கூட ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய கேள்விகளுக்கு முதல்வருக்கான மாண்புகளை மறந்து ஸ்டாண்ட் அப் காமெடியன் போல முதல்வர் விஜய் உளறி கொட்டியிருக்கிறார் என கீதா ஜீவன் விமர்சித்துள்ளார். ஒரே மாதத்தில் 150 பாலியல் குற்றங்கள், கொலை, கொள்ளை என சட்டம் ஒழுங்கு சீரழிவு, மின்சாரத்துறை செயலிழப்பு, விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்டவற்றுக்கு பதில் சொல்ல வக்கற்ற முதல்வர் திமுக மீது அவதூறை அள்ளி தெளித்திருக்கிறார் என்றும் கீதா ஜீவன் சாடியுள்ளார். பாஜகவுடன் இணக்கமாக இருப்போம் என கூறிவிட்டு திமுகவை குறிவைத்து தாக்குவதிலேயே நீங்கள் யார் என்பது அம்பலப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டுள்ள கீதா ஜீவன், அமைச்சர்கள் டூயட் பாடல்களுக்கு ஆடுகிறார்கள், எம்எல்ஏக்கள் விசில் அடிக்கிறார்கள், முதல்வர் சட்டமன்றத்தில் நாடகத்தை அரங்கேற்றுகிறார். இந்த ஆட்சியில் இன்னும் என்னென்ன கொடுமைகளை எல்லாம் பார்க்க போகிறோம் என்பதை நினைக்கும் போது வேதனையாக இருக்கிறது என தெரிவித்துள்ளார்.